ஆதவன் தொலைக்காட்சியின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான நபரை நாங்கள் சந்திக்க போகின்றோம். அதனுடைய அடிப்படையில் இன்றைய நாள் மே மாதம் 14ஆம் தேதி கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான நாள். அதைவிட உணர்வு பூர்வமாக அவர்கள் ஒரு விடயத்தை அனுஷ்டிக்கின்ற ஒரு மிக முக்கியமான நாள் அப்படின்னு சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமாக அவர் விண்ணுலகம் சென்ற நாளாக 40 நாட்களுக்கு அப்புறமாக கடைபிடிக்கின்ற ஒரு உணர்வு பூர்வமான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்து விண்ணுலகம் சென்றதுக்கு அப்புறமாக கிறிஸ்தவர்களுடைய மரபிலையும் அவர்களுடைய வாழ்வியலையும் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் இடம்பெறுகிறது, அது ஏன் உணர்வு பூர்வமாக இன்றைய நாள்ல கொண்டாடப்படுகிறது, அனுஷ்டிக்கப்படுகிறது என்பது தொடர்பாக நாங்கள் இன்றைய நாள்ல தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில கலந்துரையாட போகின்றோம். எனவே அதற்காக நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்துக்குள் அழைத்து வந்திருக்கின்றோம் இலங்கை திருச்சபையின் அர்ப்பணி அருளம்பலம் ஸ்டீபன் அடிகளார் அவர்களை நாங்கள் இன்றைய நாளில் எங்களுடைய கலையகத்துக்குள்ளே அழைத்து வந்திருக்கிறோம். எனவே அவர் கூட நாங்கள் நிறைய விஷயங்களை இன்றைய நாளில் கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். வணக்கம். வணக்கம். ஆதவன் தொலைக்காட்சியில் இந்த நிகழ்விலே உங்களோடு கலந்து கொள்வதையிட்டு பெருமதிப்படைகின்றேன், மகிழ்வடைகின்றேன். ஓகே, இன்றைய நாள் மே மாதம் 14ஆம் தேதி கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான நாள். இயேசு கிறிஸ்து விண்ணுலகம் சென்ற நாள் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட வார்த்தைகளால் வர்ணிக்கப்படுகிற ஒரு நாள் அப்படின்னு சொல்ல முடியும். எனவே அதனுடைய அடிப்படையில் நான் உங்ககிட்ட கேட்குற முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவர்களுடைய வாழ்வியல்ல அவங்களுடைய வாழ்க்கையில இந்த நாட்காட்டி, அதாவது மே மாதம் 14ஆம் தேதி என்கின்ற இந்த நாட்காட்டி ஏன் அதி முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது? நன்றி. பொதுவாகவே மனித வாழ்விலே மக்களை வழிநடத்துவதிலே நாட்காட்டி பெரும் பங்கை வகிப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த நினைவு நாட்கள் முக்கியமானவைகள். ஏனென்று சொன்னால், மக்கள் தமது அன்புக்குரியவர்களை, மரித்தவர்களை நினைந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். அத்தோடு கூட பிறந்த நாட்கள் மனித வாழ்வில் இன்னொரு நினைவு நாட்கள். அது மக்களுக்குரிய உத்வேகத்தையும் புதிய ஆரம்பத்தையும் எடுத்து கொடுக்கின்ற நாட்களாக காணப்படுகின்றன. இவ்வாறாக பல நினைவு நாட்களை நாங்கள் தனி மனித வாழ்விலே நினைந்து கொள்ளுகிறோம். அதே போன்று ஒரு சமூக வாழ்விலே ஒரு நாட்டினுடைய சுதந்திர தினம் அந்த மக்களுக்கு முக்கியமானவைகள். விடுதலை வாழ்வை எவ்வாறு மக்கள் அனுபவிக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொள்வது ஒரு முக்கியமான திருநாள். அதே போன்று மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் தினத்தை நாங்கள் இணைந்து கொள்ளுகிறோம். தொழிலாளர்களுடைய கடமை, வேலை நேரம், உரிமை போன்றவைகள் வென்றெடுக்கப்பட்ட ஒரு தினமாக அந்நாள் கருதப்படுகின்றது. அதே போன்றுதான் சமய வாழ்விலும் இந்த நாட்காட்டி முக்கியமானவைகளாக காணப்படுகின்றன. குறிப்பாக இந்த மே மாதம் 14ஆம் தேதி கிறிஸ்தவர்களுடைய வாழ்விலே முக்கியமான திருநாள். சிறப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகிலே வருகை தந்து தமது சீடர்களோடும் ஏனைய மக்களோடும் தனது நேரத்தை செலவு செய்து போதனைகள் பல வழங்கி புதுமைகள் செய்து மக்களுக்கு நற்போதனைகளை, இறையாட்சியை போதித்து அதன் விளைவாக அவர் சிலுவையிலே அறையுண்டு மரித்து 3ஆம் நாள் நீங்கள் கூறியது போல உயிரோடு எழுந்து 40 நாட்கள் சீடர்களோடு சஞ்சரித்து அவர்களுக்கு காட்சிகள் பல வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்தி 40ஆவது நாள் அவர் விண்ணுக்கு மறுபடியும் எடுத்து செல்லப்பட்டதை நாங்கள் நினைந்து கொள்ளுகின்ற ஒரு நாளாகத்தான் இந்த விண்ணுலகத்துக்கு எடுத்து செல்லப்பட்ட நாள் அல்லது பரமேறிய நாள் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு விண்ணுக்கு எடுத்து கொள்ளப்பட்டதை திருமறை சான்று பகர்கின்றது.
லூக்கா எழுதிய நற்செய்தியாளர் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலிருந்து 53ஆம் வசனம் வரையில் உள்ள பகுதியிலே இந்த நிகழ்வை எடுத்து காண்பிக்கிறார். பெத்தானியா என்று சொல்லப்பட்ட ஊரிலே தமது சீடர்களுக்கு முன்பதாக இயேசு விண்ணுக்கு எடுத்து கொள்ளப்படுகிறார். இயேசு மாத்திரம் அல்ல, இதற்கு முன்பதாக ஏனோக்கு மற்றும் எலியா என்னும் இறைவாக்கினர்கள் இந்த விண்ணுலகிற்கு எடுத்து கொள்ளப்படுகின்றனர். இந்த விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற நிகழ்விலே அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது அங்கு சீடர்கள் இயேசு விண்ணுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தேவதூதர்கள் சீடர்களை பார்த்து, ஆண்டவராகிய இயேசு எவ்வாறு விண்ணுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அவர் மறுபடியும் உங்கள் மத்தியில் வருவார் என்கிற நம்பிக்கையை எடுத்து கூறுகின்றார். எனவே இது வெறுமனே விண்ணுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிகழ்வு ஒரு சடங்காச்சார ஒரு நிகழ்வாக மாத்திரம் அமையாமல் அது சீடர்களுக்கும் கிறிஸ்தவ சமூகத்திற்கும் இயேசுவினுடைய வருகையை எடுத்து கூறுவதை பார்க்கிறோம். எனவே நாங்கள் அவருடைய வருகைக்காக செயற்படுதல் அவசியம். அவருடைய போதனைகளின்படி வாழ்வதும் அவருக்கு சான்று பகர்வதுமே இந்த நாளின் முக்கியத்துவமாக இருக்கிறது. அதாவது திருத்தூதர் பணிகள் அல்லது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகின் இறுதி எல்லை வரை எனக்கு சான்று பகருங்கள் என்று இயேசு போதிக்கின்றார். எனவே இயேசு பரமேறிய நாளில் எங்களுக்கு கிடைக்கின்ற இரண்டாவது சவால் என்னவென்றால், நாங்கள் இயேசுவுக்கு சான்று பகருதல் அவசியம். சான்று பகருதல் என்று சொல்லுவது வாழ்க்கையாலே அவருடைய போதனைக்கு ஏற்ற வகையிலே வாழ்ந்து காட்டுதல். அதாவது யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் 35ஆம் வசனத்திலே, நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்ததைப் போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கின்ற கட்டளையை இயேசு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்தார். எனவே அந்த கட்டளைக்கு அமைய அன்பை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வுலகிலே அன்பு மரித்து போயிருக்கிறது. பகிர்ந்து கொள்ளுதல் என்கின்ற நற்சிந்தனை, மன்னிப்பு என்கின்ற நற்சிந்தனை குற்றுயிராய் வீதியிலே கதறுகிறது. இப்படிப்பட்ட இந்த உலகத்திலே இந்த பரமேறுகின்ற திருநாள் அன்று நாங்கள் அன்பு, மன்னிப்பு போன்றவற்றுக்கு உயிர் கொடுத்து மறுபடியும் அவற்றை இந்த உலகத்திலே வாழ வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் வாழ்பவர்களாக மாற முடியும். எனவேதான் இன்றைய தினத்திலே நாம் இந்த உலகிலே நற்சிந்தனைகளை உயிர் கொடுத்து வாழ வைப்பதும் எமது கடமை. அதையும் இந்த நாளிலே நாங்கள் நினைந்து கொள்கின்றோம். மேலும் இந்த நாளிலே யோவான் எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களின்படி இயேசு கூறுகிறார், இதோ என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருக்க மாட்டேன். நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன். நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்னர் நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படி உங்களை அழைத்துச் செல்வேன். எனவே இங்கு இந்த நாள் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. அது என்ன நம்பிக்கை என்றால்,
ஆண்டவர் வாழுகின்ற இடத்திலே அவர் எங்களையும் அழைத்துச் செல்வார். அவருடன் இரண்டர கலக்கின்ற அந்த அனுபவம் எங்களுக்கு எதிர்காலத்திலே உண்டு என்கின்ற நம்பிக்கையை இந்த நிகழ்வு எங்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றது. சமயங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றன, நாங்கள் அறிவோம். அதனை போன்றே இந்த விண்ணுலகத்துக்கு இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிகழ்வு எமக்கு தரும் நம்பிக்கை, எங்களுடைய வாழ்வின் நிறைவிலும் நாங்களும் விண்ணுலகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு இறைவனுடன் இரண்டர கலக்கும் அந்த வாழ்வை, நீடித்த வாழ்வை நாங்கள் வாழுவோம் என்கிற ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்கு ஏற்ற வகையிலே வாழுகின்ற போது இந்த பரமேறிய நாள் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் பொறுப்பையும் வாழ்க்கையின் உத்தரவாதத்தையும் எடுத்து தருகின்ற ஒரு திருநாளாக காணப்படுவதை நாங்கள் காணலாம். நீங்க சொன்ன மாதிரி அன்பு என்றது வந்து இந்த உலகத்துல எல்லா இடங்களிலும் வந்து காணப்படுகிறது. ஆனால் அந்த அன்பை வந்து பகிர்ந்து கொள்வதற்குரிய தன்மையும் அதற்குரிய நேரமும் நிறைய பேருக்கு வந்து கிடைப்பதில்லை. எனவே இயேசு கிறிஸ்து வந்து பரமேறிய நாளாக இன்றைய இந்த 14ஆம் தேதி வந்து உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களால் வந்து நினைவு கூறப்படுகின்ற இந்த நேரத்துல இந்த நாள் அதிமுக்கியத்துவமாக வந்து பார்க்கப்படுகிறது. எங்களுடைய வாழ்க்கையில இந்த இயேசு வந்து பரமேறிய நாள் அல்லது விண்ணுலகம் சென்ற நாள் ஏன் அதிமுக்கியத்துவமாக நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டியதாக காணப்படுகிறது? ஏன் முக்கியத்துவமாக நினைந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த மனித வாழ்விலே ஆண்டவர் இயேசுவை பொறுத்தவரையிலே வாழ்க்கை ஒரு தோல்வியில் நிறைவடைந்த ஒரு வாழ்க்கை அல்ல. வாழ்க்கையை எப்பொழுதும் ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்வு என்பதை அவர் எடுத்து காண்பித்திருக்கிறார். நாங்கள் எல்லோரும் அறிந்தபடி இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். அங்கு சிலுவையிலே அறைந்ததனூடாக நீதி அறையப்பட்டது. ஏனென்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவின் மரணத்திற்கு அக்காலத்திலே வாழ்ந்த அரசியல்வாதிகளும் சமயவாதிகளுமே காரணம். பொய்க்குற்றத்தை சுமத்தி இயேசுவை கொலை செய்தார்கள். எனவே நீதி சிலுவையிலே அறையப்பட்டது. அநீதி செய்தவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். எல்லாவற்றையும் நாங்கள் நிறைவு செய்து விட்டோம் என்றும், இனி அநீதி வாழப்போகிறது, உயிர் பெற்று எழப்போகிறது என்று அவர்கள் கங்கணம் கட்டி இருக்கின்ற நேரத்திலேதான் 3ஆம் நாள் ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்தார். அங்கு கல்லறை அவரை கட்டி வைக்கவில்லை. அங்கு நீதி உயிர் பெற்று எழுகின்றது. இதனூடாக வெற்றி எப்பொழுதுமே மனித வாழ்விலே மற்றவர்களுக்காக இயேசு வாழ்ந்து மற்றவர்களுடைய நன்மைக்காக அவர் போராடி வெற்றி பெற்ற ஒரு மனிதராக உயிர் பெற்று எழுந்திருக்கிறார். இந்த பின்னணியிலே தான் இன்றும் அநேகர் சமூக வாழ்க்கைக்காக தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள். ஆபிரகாம் லிங்கன் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த மக்களுக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு அவருக்குள்ளே பிறந்தது இந்த பின்னணியிலேதான். மேலும் தென்னாப்பிரிக்காவிலே வாழ்ந்து அடிமைத்தன மக்களுடைய விடுதலைக்காக பாடுபட வேண்டும் என்று உணர்வு பெற்ற நெல்சன் மண்டேலாவுக்கு இந்த பின்னணிதான் உணர்வை கொடுத்தது. இந்தியாவிலே மக்களின் விடுதலைக்காக பாடுபட வேண்டும் என்கின்ற வன்முறையற்ற ஆயுதத்தை கையில் எடுத்து விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்த மகாத்மா காந்தியும் இந்த உணர்வைத்தான் பெற்றுக்கொண்டார். எனவே மனித வாழ்வு மற்றவர்களுக்குரியது என்பது இந்த உணர்வுதான். நாம் வாழும்போது மற்றவர்களை வாழ வைப்போம். அப்பொழுது நாம் இறந்தாலும் வாழ்வோம் என்பது வாழ்க்கையின் அடிப்படை தத்துவம். இதுதான் இந்த நிகழ்விலேயே உணர்ந்து கொள்ளப்படுகிறது.
மற்றவர்களுக்காக வாழ்ந்த ஆண்டவர் மரித்தார், நீதி உயிர் பெற்று எழுந்தது, ஒரு வெற்றி வீரனாக விண்ணுலகிற்கு எடுத்துச் செல்லப்பட்ட ஆண்டவர். கடவுள் அவரை கைவிடவில்லை. கடவுள் இயேசுவை எடுத்துக்கொண்டார் என்பது இந்த உலகிலே நாம் அனைவரும் அனுப்பப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் எங்கள் வாழ்வு மற்றவர்களுடைய சமூக விடுதலைக்காக வாழும்போது நீதிக்கும் அன்புக்கும் மன்னிப்புக்கும் ஒப்புரவாகுதலுக்கும் உயிர் கொடுத்து வாழும்போது சமய விழுமியங்கள் உயிர் பெற்று எழுகின்ற போது எங்களுக்கும் அப்பேற்பட்ட ஒரு பேரின்ப வாழ்வு கிடைக்கும் என்பது கொடுக்கப்பட்டிருக்கும் உணர்வு பூர்வமான நம்பிக்கை. அதனால்தான் நாங்கள் இதனை ஒரு முக்கியமான திருநாளாக கருதுகின்றோம். 10 நாட்களுக்கு பிறகு, அதாவது இயேசு கிறிஸ்து பரமேறிய தினம் நடைபெற்றதுக்கு அதுக்கப்புறமாக வருகின்ற 10 நாட்களுக்கு பிறகு பெந்தகோஸ் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த பெந்தகோஸ் தினம் அப்படின்னு சொன்னா என்ன? அது ஏன் கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தினமாக காணப்படுகிறது? அருமையான வினா. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி போதனைகளை வழங்கி 40ஆம் நாள் அவர் விண்ணுலகிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதை மே மாதம் 14ஆம் தேதியில் நினைந்து கொள்ளுகிறோம். மே மாதம் 24ஆம் தேதி அவர் விண்ணுலகுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு 10வது நாள் அல்லது உயிர்த்தெழுந்து 50வது நாள் திருச்சபை மீது தூய ஆவியர் பொழியப்பட்டது நிகழ்வு. அதாவது சீடர்கள் எருசலேமிலே ஒன்றாக கூடியிருந்த வேளையிலே தூய ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கியதை அவர்கள் அனுபவித்தார்கள். இதனை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையுள்ள பகுதியில் நாம் காணலாம். எனவே இந்த தூய ஆவியானவர் திருச்சபை மீது வருகை தந்த திருநாள் ஒரு தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் முக்கியமான பல போதனைகளை எங்களுக்கு போதிக்கின்றன. உதாரணமாக நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரை படித்து பார்த்தால் அங்கே பேதுரு என்கின்ற ஒரு நபரை நாங்கள் காணலாம். இவர் இயேசுவை மறுதலித்தவர். 3 முறை அவர் மறுதலித்தவர் என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் தூய ஆவியானவர் அல்லது பரிசுத்த ஆவியானவர் திருச்சபை மீது பொழியப்பட்ட இந்த நாளிலே பேதுரு எழுந்து நின்று அன்று கூடி வந்திருந்த மக்கள் மத்தியிலே பாத்தர், மேதர், பொந்து, கப்பத்தூசியா போன்ற பல பகுதிகளிலிருந்து மக்கள் வருகை தந்தனர். ஏனென்று சொன்னால் யூதர்களை பொறுத்தவரையிலே 3 விழாக்கள் அவர்களுக்கு முக்கியமானது. பாஸ்கா விழா, பெந்தேகோஸ்தே விழா, அத்தோடு கூடார திருவிழா. இந்த முக்கியமான விழாக்களில் இந்த பெந்தேகோஸ்தே விழாவுக்கும் மக்கள் அதிகமாக வருவார்கள். அவர்கள் மத்தியிலே பேதுரு பேசுகிறார். யூதர்களே, நீங்கள் திருச்சட்டமறியாத ரோமர்கள் கையில் இயேசுவை கொடுத்து கொலை செய்தீர்கள். அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று அவர் இப்பொழுது உண்மையை அறிவிக்கிறார். இயேசுவினுடைய மரணத்திற்கு என்ன காரணம் என்பதை அவர் அறிவிக்கிறார். ஒரு சில நாட்களுக்கு முன்னர் இயேசுவை சபித்தவர், நான் அவரை அறியேன் என்று சொன்னவர், மறுதலித்தவர், இப்பொழுது புத்தெழுச்சி பெற்று உண்மைக்கு சான்று சொல்லுகின்ற ஒரு நபராக மாறுகின்றார். இதுதான் இந்த நாளில் மிக முக்கியமான நாள். ஏனென்றால் இன்றும் நாங்கள் வாழுகின்ற சமூகத்தில் பல உண்மைகள் மறைக்கப்படுகின்றன, புதை குழிகளுக்குள்ளே புதைக்கப்படுகின்றன. இந்த பின்னணியிலே
அன்று உண்மைக்கு பேதுரு எவ்வாறு சான்று பகர்ந்தாரோ அதே போன்று இன்றும் இந்த நாளை நாங்கள் நினைந்து கொள்ளுகின்ற போது நாம் அனைவரும் உண்மைக்கு சான்று பகர வேண்டும் என்பது எமது வாழ்வின் நோக்கம் என்பதை அறிந்து கொள்வது மிக முக்கியமானது. ஏனென்றால் மனித வாழ்வின் நோக்கம் என்ன, இலக்கு என்ன என்பதை மனுக்குலம் மறந்து விட்டது. அதை நினைவுபடுத்துவது பிரதானமான நோக்கமாகும். மேலும் இந்த நாள் ஏன் முக்கியமானது என்று பார்க்கின்ற போது, இந்த நாளிலே நாம் அனைவரும் எம்மை பிறருடன் பகிர்ந்து கொண்டு பணிவிடை செய்ய அழைக்கப்படுகிறோம். அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 1-6 வரையுள்ள பகுதியிலே அங்கு கிரேக்க விதவைகள் என்று சொல்லப்படுகிற கைம்பெண்கள், கிரேக்க மொழி பேசுகின்ற விதவை பெண்களை எருசலேமிலே வாழ்ந்த பெரியவர்கள் அல்லது எருசலேம் வாழ் ஜூதர்கள் சரியாக போஷிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அங்கு இனவாதம் காணப்பட்டிருந்தது. இனவாதத்தின் காரணமாக ஜூதர்கள் கிரேக்க கைம்பெண்களை சரியாக போஷிக்கவில்லை. ஆனால் இது ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு 7 பேர்களை நியமிக்கிறார்கள். அவர்களிடத்திலே இருக்க வேண்டிய பிரதானமான பண்புகளில் ஒன்று என்னவென்றால், அவர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். எனவே அந்த பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிறைய பெற்றிருக்கின்ற போது அவர்கள் மக்களுக்கு பணி செய்வது மாத்திரமல்ல, இனவாதத்திற்கு எதிராக செயற்பட அழைக்கப்படுகின்றார்கள். இன்றும் பார்க்கிறோம், எங்கள் மத்தியிலே பலவிதமான வாதங்கள், சமயவாதம், இனவாதம், மக்கள் பிரித்து பார்க்குகின்ற வாதங்கள், மனிதத்தை கண்டுகொள்ள முடியாத வாதங்கள், இப்படி பல வாதங்கள் உள்ளன. எனவே இவற்றுக்கு ஒரு முட்டுக்கட்டு, இவற்றுக்கு ஒரு முடிவு கட்டுகின்ற ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் திருச்சபை மீது பொழியப்பட்ட நாள். அந்த நாளிலே இனவாதம் அவசியமில்லை. அது மனிதனை கொல்லுகின்ற ஒரு பெரிய கொலைபாதகன் என்பதை உலகுக்கு எடுத்து காட்டி பணிவிடை செய்வதே மேலானது, எல்லோரையும் சமமாக நாங்கள் மதிக்க வேண்டும் என்ற உண்மை மறுபடியும் மனுக்குலத்துக்கு உணர்த்தப்பட்ட ஒரு திருநாள், ஒரு பெந்தேகோஸ்தே திருநாள். அது மிகவும் அவசியமானது. இந்த விழாவிலே இந்த உண்மையை நாங்கள் அடிக்கடி நினைந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம், இந்த விழாவை நினைந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம், நாங்கள் அனைவரும் பொருத்தனை பண்ணுகிறோம். நாம் இனவாதத்துக்கு எதிராக செயற்படுவோம். மேலும் நாங்கள் பார்க்கின்ற போது இன்னும் ஒரு உண்மையும் இதற்கூடாக வெளிப்படுகின்றது. திருத்தூதுவர் பணிகள் அல்லது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34 43 வரை உள்ள பகுதியை படித்து பார்த்தால் அங்கே கொர்நேலியு என்று சொல்லப்படுகிற ஒரு ரோம போர் தளபதி அல்லது தலைவன் ஒருவனை பற்றி நாம் பார்க்கிறோம். தூய ஆவி என்று சொல்லப்படுபவர் ஜூதர்களை பொறுத்தவரையிலே எண்ணிக்கொண்டிருந்தார்கள், அது ஜூதர்களுக்கு மட்டும்தான் பொருத்தமானவர். ஆனால் கடவுள் கொர்நேலியு என்று சொல்லப்படுகிற வேற்று இனத்தை சார்ந்தவரையும் தனது பணிக்காக எடுத்து பயன்படுத்துகிறார். எனவே இந்த தூய ஆவி நினைந்து கொள்ளப்படுகிற இந்த திருநாளிலே நான் கற்றுக்கொள்ளுகிற உண்மை என்னவென்றால், கடவுள் சமயங்களை கடந்தவர்.
அவர் மனிதத்தை தேடுகிறவர். அதாவது அவர் எல்லோருக்கும் உரியவர். இதுவரை காலமும் யூதர்கள் எண்ணியிருந்த காரியம் ஆவியர் தங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். ஆனால் கடவுள் யூதர் அல்லாதவரையும் ஆவியரின் பிள்ளைகள் என காண்பித்தது இந்த நாளிலேதான். திருமுறையை படித்து பார்க்கின்ற போது கடவுளை பொறுத்தவரையிலே எல்லோருக்கும் அவர் கடவுள். நாங்கள் ஏசாயா இறைவாக்கினர் நூல் 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படித்து பார்த்தால், பாபிலோனியாவிலே யூதர்கள் சிறையில் இருக்கின்ற போது கடவுள் அவர்களை விடுவிப்பதற்காக சைரஸ் என்று சொல்லப்படுகிற நபரை பயன்படுத்துகிறார். அவர் யூதர் அல்ல, அவர் பாரசீகர். பாரசீகர்களையும் கடவுள் தனது விடுதலை பணிக்காக பயன்படுத்த முடியும். யோசுவா 2ஆம் அதிகாரத்திலே ராகாப் என்னும் ஒரு பெண்மணியை பார்க்கிறோம். அவள் ஒரு விலைமாது. அந்த விலைமாதையும் கடவுள் தன்னுடைய திட்டத்திற்காக, நோக்கத்திற்காக பயன்படுத்த முடியும் என்ற உண்மையை காண்பிக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45-46 வசனங்களிலே கடவுள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி மழையை பெய்ய பண்ணுகிறார். இப்படி பரந்துபட்ட ஒரு சிந்தனை, அதாவது கடவுளின் அன்பு, அவரின் செயற்பாடு, அவரின் திட்டம் எல்லோருக்கும் உரியது என்ற பரந்துபட்ட உள்ளத்தை மக்களுக்கு கொடுத்த நாள் இந்த பெந்தேகோஸ்தே திருநாள். எனவே நாம் எங்களை பிரித்து நிற்கும் காரியங்களை அகற்றி எங்களை ஒருமைப்படுத்தும் காரியங்களை கண்டறிந்து சமத்துவம், சகோதரத்துவத்தை மனித வாழ்விலே விதைக்கின்ற ஒரு திருநாளாக இது காணப்படுகிறது. எனவே இந்த நாள் உண்மையை உலகிற்கு எடுத்து காட்டிய நாள். அத்தோடு இந்த நாள் பணிவிடை செய்கின்ற திருநாள். இந்த நாள் சிறப்பாக இனவாதங்களை மறந்து, சமயவாதங்களை மறந்து, கடவுள் அனைவருக்கும் உரியவர் என்ற உண்மையை உலகுக்கு மறுபடியும் உணர்த்துகின்ற நாள். அதனாலேதான் கிறிஸ்தவர்கள் இந்நாளையும் உணர்வு பூர்வமாக நினைந்து கொள்வது வரலாறு கூறுகின்ற மிகப்பெரிய உண்மையாகும். நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு வரலாற்று காலகட்டத்திலையும் கிறிஸ்தவர்களுடைய வாழ்வில மிக மிக முக்கியமான நாளாக இந்த நாள் வந்து போற்றப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பரமேறிய தினமாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மெய்யன்போடும் உணர்வு பூர்வமாகவும் அதை வந்து கடைபிடிக்கின்ற ஒரு தினம். எனவே இது ஒரு தினம் என்றதை தாண்டி மற்றவர்களுடைய அன்பையும், மற்றவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் அல்லது அது சார்ந்த விடயங்களில் ஒரு கிறிஸ்தவனாகிய ஒரு நபர் என்ன மாதிரியான விடயங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த தினம் ஒவ்வொரு வருடமும் வந்து உணர்த்தி கொண்டே இருக்கிறது. எனவே அதனுடைய அடிப்படையில் இந்த இயேசு கிறிஸ்து பரமேறிய தினம் ஒவ்வொரு வருடமும் மிக சிறப்பாக உணர்வு பூர்வமாக ஒவ்வொரு கிறிஸ்தவனாலையும் வந்து கொண்டாடப்படுகிறது, அனுஷ்டிக்கப்படுகிறது என்பதை நாங்கள் இன்றைய நாளில் மறுபடியும் உங்களுக்காக நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். எனவே கிறிஸ்தவர் இயேசு கிறிஸ்து வந்து பரமேறிய இந்த தினமான 14ஆம் தேதியை மீண்டும் நாங்கள் அது தொடர்பிலான பல விடயங்களை இன்றைய நாளில் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் கலந்துரையாடுகிறோம். எனவே கலந்துரையாடுவதற்காக இவ்வளவு நேரமும் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்து அது தொடர்பிலான பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட இலங்கை திருச்சபையின் அருட்பணி அருளம்பலம் ஸ்டீபன் அடிகளார் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக நாங்கள் அன்பு கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வளவு நேரம் எங்களோடு இணைந்து பல விடயங்களை வந்து வெளிப்படுத்தியமைக்காக நிகழ்ச்சியின் சார்பாகவும் தொலைக்காட்சியின் சார்பாகவும் உங்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்விலே என்னை அழைத்து இவ்வுண்மைகளை பறைசாற்ற வாய்ப்பளித்த ஆதவன் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிக்கின்றேன். நன்றி.